பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்பியிருக்கிற காரியங்கள் ஏன் முடிவு பெறாமல் இருக்கிறது? ஏன் நாம் நம்பிக்கையை இழந்து விடுகிறோம்? நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் சில நேரத்தில் நமக்கு முன்பாக சில பாவங்கள் கவர்ச்சிகரமாய் தோன்றுகிறதுனால அவைகளால் ஈர்க்கப்படுகிற நாம் தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கையை நாம் இழந்து விடுகிறோம். அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாத, நீ நாடோறும் யாரை பற்றி கொண்டிரு? கர்த்தரை பற்றி கொண்டு இரு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை நீங்கள் வாசிக்கும்போது, அந்த இடத்துல தேவனுக்கு பயந்திருந்த ஆதாமும் ஏவாளும் அவங்களுடைய வாழ்க்கையில் பிசாசானவன் ஒரு சோதனையை கொண்டு வருகிறான். நல்ல கவனிங்க. அப்போ அவங்க சோதனைக்கு உட்பட்ட பொழுது, அந்த சோதனை எதில் வந்துச்சு? ஒரு கவர்ச்சியில் வந்துச்சுல்ல. அந்த பழத்தை பார்த்த உடனே அதை புசிக்கணும், அவங்க ஈர்க்கப்படுறாங்க. Glory to God. இப்போ சாத்தா வந்து சொல்றா, அதை புசிக்கிற நாளில் உங்களுடைய கண்கள் திறக்கப்படும், நீங்கள் யாரை போல மாறிவிடுவீர்கள், தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று சொன்ன உடனே அந்த வார்த்தையை அவர்கள் நம்புகிறார்கள். தேவன் சொன்ன வார்த்தையை நம்பல. ஆண்டவர் உங்ககிட்ட சொன்னது என்ன? எப்பா, நீ தோட்டத்தின் சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இந்த அம்மா சொல்லுது, அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார்னு சொல்லுது இல்லை? அப்போ நல்லா கவனிங்க. ஒரு காரியத்தினால அல்லது ஒரு பாவம் அல்லது நம்முடைய கண்களினால் கவரப்படுகிற இச்சிக்கப்படுகிற ஒரு காரியம் நம்ம என்ன சொல்கிறது? தேவனால் சொல்லப்பட்டவைகளை மறக்க செய்து நாம் எதை செய்து விடுகிறோம்? நம்முடைய எண்ணத்தில் தோன்றுகிற காரியத்தை செய்து விடுகிறோம். அப்படி செய்யும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம நம்பிக்கையை இழந்துருதோம். வீண் சிந்தனைக்கு இடம் கொடுத்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்முடைய எல்லா காரியங்களையும் சத்துரு வீணாக்கி விடுறாங்க. எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக தோன்றுகிற காரியம் என்ன? சாலமோன் ஞானி சொல்லுகிறான், நீ ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நீ கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருக்கும் பொழுது உனக்கு நிச்சயமாகவே முடிவு வரும். உன் நம்பிக்கை என்ன செய்யாது?
வீண் போகாது. மேல் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு இடறுதலாயிருக்கிற பாவங்கள் அல்லது மனுஷனுடைய வார்த்தையை விட்டு விலகி இருங்க. நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வீணாகாது. அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் சாத்தானுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்ததுனால அவருடைய எதிர்காலத்தை தொலைத்து விட்டார்கள். எதிர்காலத்தை அழித்து விடாதபடி எச்சரிக்கையாயிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் பரலோக பிதாவே, எங்களுடைய கண்களுக்கு முன்பாக வருகிற எல்லா கவர்ச்சியான பாவங்களுக்கு எங்களை விட்டு விலக்கும். இயேசுவின் நாமத்தினால் நாடோறும் உம்மை பற்றி கொண்டிருக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.